So hello guys, welcome back to another brand new video. So இந்த வீடியோல பாத்தீங்கன்னா நான் இத்தனை புக் டிங்கிள் புக்ஸ் மட்டுமே வச்சிருக்கேன், காமிக் புக்ஸ். அண்ட் அந்த காமிக் புக்ஸ்ல எனக்கு எது ரொம்ப வர்த்லெஸ் அண்ட் எது ரொம்ப வர்த்தா தோணுது என்னை பொறுத்து ரேங்க் பண்ணி வச்சிருக்கேன். ஸோ இப்போ அதெல்லாம் காட்டுறேன். ஸோ ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா நம்ம பார்க்க போகிறது, நம்ம அந்த இதில் நெகட்டிவையும் சொல்லணும் அண்ட் அந்த விஷயத்தோட பாசிட்டிவான விஷயத்தையும் நம்ம இப்போ தான் சொல்ல போகிறோம். புக்கு ரொம்ப தெளிவிட்டு இருக்கேன். ஓகே, எப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு எனக்கு இது ரெண்டும் தான் மக்களுக்கு தெரிஞ்சுது. என்னன்னு பார்த்தீங்கன்னா இந்த டிங்கிள் டைஜஸ்ட் நம்பர் 5ல டிங்கிள் ஒரிஜினல்ஸ் வால்யூம் 4ல கொடுத்துருக்க அதே விஷயங்கள், அதே பாதி ஸ்டோரிஸ் இதுலேயே இருக்கு மக்களே. பட் எக்ஸ்ட்ரா இதுலேயே கொடுத்துருக்காங்க அண்ட் வேற இதுலேயும் கொடுத்துருக்காங்க. ஸோ இதில் எதுவும் நெகட்டிவ் அவ்வளோ ரொம்ப பெரிய நெகட்டிவ்லாம் எனக்கு தோணுது. அண்ட் இவன் தான் மக்களே, இவன் தான் கீழே போட்டு இவன் தான் பெரிய வேலையை பார்த்து விட்டுருவேன். டிங்கிள் டைஜஸ்ட் நம்பர் 14 என்ன பண்ணான்னு பார்த்தீங்கன்னா, இவன்கிட்ட இவ்வளோ டூன்ஸ் இருக்கு மக்களே. ஆனால் இவ்வளோ டூன்ஸையும் நமக்கு படிக்கிறது கூட, இப்போ நம்ம ஒரு டூன் படித்து முடிச்சிட்டோம், அடுத்த நாள் எடுத்து பார்த்தா திருப்பி அதே தான் படிப்போம். ஆனால் நேற்று நம்ம படித்த மாதிரி நமக்கு ஒன்று தோணாது பெருசாக. இன்னும் நிறைய புக்குக்கு மாயாஜாலம் இருக்கு மக்களே. அடுத்தது இவ்வளோ மக்களே, நம்ம கூட இப்போ இன்னைக்கு காலையில் ஒரு வீடியோ போட்டிருக்கோம். இந்த வீடியோவில் எவனை பார்த்தோம்ல, அதான் ஃபிசிக்கலாக வச்சிருக்கேன் ஒரு புக்குன்னு நினைக்கிறேன். இவன் தான் அது. இவனை பார்த்தீங்கன்னா இவனை ஒரு டூருக்கு எடுத்துகிட்டு போயிருந்தேன். ரீசெண்டாக நாங்கள் ஏற்காடு போயிருந்தோம். அங்கே எடுத்துகிட்டு போயிருந்தேன். என்னால் ஷூட்டிங் எடுக்க முடியல. அப்போது அங்கே போயிட்டு ஒவ்வொன்று வந்தது. ஏன்னு பார்த்தீங்கன்னா இதில் நான் ஏற்கனவே ஒரு டூன் முடிச்சிட்டேன். அந்த டூனு முடிச்சுட்டு திருப்பி ஒரு 2 மணி நேரம் கழிச்சு சேலம் வரும்போது இன்னும் எடுத்து படித்தேன். அதே டூனை திருப்பி எடுத்து படித்தேன். எனக்கு அது கூட தெரியல. இதே மாதிரி படிச்சுட்டே போனால் நம்ம அடுத்த டூனுக்கே போக மாட்டோங்கிற தோணல் தான் மக்களே. அதுக்கப்புறம் முடிச்சதுக்கப்புறம் தான் ஞாபகம் வருது, நான் அதை ஃபுல்லாக படித்து முடிச்சிட்டேன். நெக்ஸ்ட் இதெல்லாம் எனக்கு தொடர்றது கூட யோசனை வரல. ஏன்னா அதுதான் பாதி இதில் பார்த்தீங்கன்னா வந்த டூனே வருது. அண்டு ஒரு இதில் ஹை கலராக இருக்குது, இன்னொன்று லோ குவாலிட்டி கலர்ஸாக இருக்குது. ஸோ இப்போ அதை பற்றி பேசுகிறத விட நான் உங்கள்கிட்ட ஒன்றே ஒன்று மட்டும் சொல்லணும். நான் அதாவது இந்த பப்ளிஷர்ஸோட டைட்டில்ஸில் பார்த்தீங்கன்னா இது செம்மவே வருது. இது செம்ம இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். பெட் டைம் ஸ்டோரி மாதிரி இது. பெட் டைம் ஸ்டோரிஸ்னால் பெஸ்ட்டாக இருக்குது. பெட் டைம் ஸ்டோரி போட்டு வச்சோம், இதுவுமே செம்மையாக இருக்கும் மக்களே. இது நம்ம ட்ரிப்பு, லாங் ட்ரிப் அந்த மாதிரி போகிறோம்னா அதெல்லாம் செம்மையாக டைமே போகிற மாதிரி தெரியாது மக்களே. அதுக்கப்புறம் எனக்கு ஒரே ஒரு டிசப்பாயின்மெண்ட் மக்களே. எனக்கு இந்த சுப்பாண்டி புக், அதாவது சுப்பாண்டி எசென்ஷியல் கலெக்ஷனில் 10 புக்கு வர வேண்டியதில் 8 புக்கு தான் இருக்குது. ஸோ மிச்சம் 2 புக்கையும் நான் ஆர்டர் போட்டு செக் பண்ணியிருக்கிறேன். ஸோ எனக்கு இதில் எதுவுமே ஃபுல்லாக நெகட்டிவாகவும் ஃபுல்லாக பாசிட்டிவாகவும் தெரியல. இன்னும் நீங்கள் என்ன நினைக்கிறீங்க சொல்லுங்கள். அண்டில் தென் பாய் ஃப்ரம் பிபிரே.